நீங்கள் அவர் கூட ஒன்றா போய் நில்லுங்க. என்னது வேணாம் சார் வேணாவா? இன்றைக்கு மாண்புமிகு தமிழக முதல்வர் தலைமைச் செயலர் தனிப்பிரிவிலே நான் விஜய் டிவியிலே பிக் பாஸ் என்கின்ற நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கக்கூடிய கமலஹாசன் அந்த பிக் பாஸ் நிகழ்ச்சி என்பது தமிழர்களுடைய கலாச்சாரத்திற்கும் பண்பாட்டுக்கும் ஒரு விரோதமான செயலாக நான் கருதுகிறேன். இந்த பிக் பாஸ் என்பது ஒரு போலியான ஒரு பெயர் கொண்ட ஒரு செயலாக நான் கருதுகிறேன். இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சி என்பது நவீன விபச்சார விடுதியாக அவர் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். அதற்கு ஏஜென்டாக நடிகர் கமலஹாசன் செயல்பட்டு வருகிறார். இது ஒட்டுமொத்த தமிழர்களுடைய பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் சீரழிக்கக்கூடிய இந்த நிகழ்வை உடனடியாக தடை செய்ய வேண்டும். விஜய் தொலைக்காட்சி உடனடியாக அங்கீகாரத்தை ஏன் ரத்து செய்யக்கூடாது என்கின்ற ஒரு கேள்வியை இன்றைக்கு இந்திய அரசு அது தகவல் தொடர்பு துறையுடைய அமைச்சகம் கேள்வி கேட்க வேண்டும். அதில் பங்கேற்றுக் கொண்டிருக்கின்ற அத்தனை போட்டியாளர்களையும் சட்ட ரீதியாக அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும். ஆக இன்றைக்கு திரைத்துறை அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு சென்று விட்டது. காரணம், மேற்கிந்திய காலகட்டத்தில் இருந்து இன்றைக்கு தமிழர்களுடைய பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் சீரழித்துக் கொள்வதற்கு ஒட்டுமொத்த ஏஜென்டாக அந்த விபச்சார விடுதிக்கு ஒரு பெயர்தான் பிக் பாஸ். அந்த பிக் பாஸை நடத்தி கொண்டிருக்கின்ற அந்த ஏஜென்டாக செயல்பட்டு வருகின்ற நடிகர் கமலஹாசனை உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும். இது ஒட்டுமொத்த சமூகத்திற்கு தலைக்குடிவாக இருக்கும் என்பதை இன்றைக்கு மாண்புமிகு தமிழக முதல்வர் மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். தமிழக காவல்துறை இதற்கு செயல்படுத்த வேண்டும். மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் தனி கவனத்தை எடுக்க வேண்டும். இந்தியனுடைய பாரம்பரியத்தையும் இந்தியனுடைய கலாச்சாரத்தையும் பெண்கள் மீது வைத்திருக்கின்ற மரியாதையும் பேசுகிறவர்கள் இந்த பெண்களுக்கும் இந்த கலாச்சாரத்திற்கும் சீரழிவு பாதையில் சென்று கொண்டிருக்கின்ற இந்த விஜய் தொலைக்காட்சியும் இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியும் இந்த நவீன விபச்சார நிதிக்கும் அவர்கள் என்ன பதில் சொல்கிறார்கள் என்பதை மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் இதற்கு உரிய முறையில் தீர்வு காண வேண்டும். தமிழக காவல்துறை உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் அடுத்த கட்டம் இந்த தொலைக்காட்சி ரீதியாக பெண்களையும் ஆபாச ரீதியாக அல்லது பாலியல் ரீதியாக அல்லது அங்கீகரிக்கப்பட்ட ஒரு விபச்சார விடுதியை கொண்டு ஒவ்வொரு தொலைக்காட்சி சேனல்கள் இன்றைக்கு விஜய் எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அது முதலில் பிக் பாஸ் 1 என்று வந்தார்கள். ஒரு குறிப்பிட்ட அளவில் அவர்கள் செயல்பட்டார்கள். இன்றைக்கு அடுத்த கட்டமாக பிக் பாஸ் 2 என்கின்ற அடிப்படையில் பிக் பாஸ் 2, 3 என்கின்ற அடிப்படையில் சென்று கொண்டிருக்கிறது. இது எங்கே சென்று கொண்டிருக்கிறது என்று சொன்னால் ஒரு காலகட்டத்திலே அந்த பிக் பாஸ் 3 என்பது நிர்வாணமாகவே அவர்கள் நடமாடுவார்கள், நிர்வாணமாகவே அவர்கள் எந்த விதமான செயல்பாடுகள் அவர்கள் செய்வார்கள். அதையும் இந்த தமிழக மக்கள் கண்டுகளிக்க வேண்டும். இந்த தமிழக மக்கள் அதையும் பார்க்க வேண்டும் என்கின்ற அளவிற்கு அந்த நோக்கம் அந்த செயல்பாடு சென்று கொண்டிருப்பதை என்னால் யூகிக்க முடிகிறது. ஆகவே இன்றைக்கு சென்சார் போர்டு என்று இருக்கக்கூடிய திரைப்படத்துறையினர்கள் அவர் சின்ன சின்ன விஷயங்களுக்கு ஆபாசமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்பதற்காகவே தடை வழங்கப்படக்கூடிய அந்த ஆணையம் சென்சார் போர்டு அந்த தணிக்கை இது போன்ற இந்த விஜய் தொலைக்காட்சி பிக் பாஸ் நிகழ்ச்சிகள் இரவுகளிலே செயல்படுகிறார்கள் என்று சொன்னால் இது ஒட்டுமொத்த கலாச்சாரத்திற்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த மக்களுடைய அனைத்து தரப்பட்ட இந்தியாவினுடைய மக்களுடைய பாரம்பரியத்திற்கும் கலாச்சாரத்திற்கும் தலைகுனிவை ஏற்படுகிறது. ஆகவே உடனடியாக நடிகர் கமலஹாசனை கைது செய்யப்பட வேண்டும். அந்த போட்டியாளர்களையும் கைது செய்யப்பட வேண்டும். அவர்களை சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இன்றைக்கு தமிழகத்தினுடைய மாண்புமிகு முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்களிடத்திலே நான் மனுவாக இன்றைக்கு நேரடியாக தலைமைச் செயலகத்தில் தனிப்பிரிவிலே மனு அளிக்கப்பட்டிருக்கிறேன். அடுத்த கட்டமாக இது என்ன செய்யப்படுகிறார் என்பதற்காக நான் காத்துக் கொண்டிருக்கிறேன். அடுத்த கட்டமாக சென்னை உயர்நீதிமன்றத்திலே பொதுநல வழக்கு நான் கொடுப்பேன். அந்த பொதுநல வழக்கு ஒட்டுமொத்த தமிழகத்தினுடைய பிரதிபலிப்பாக இருக்கும். அது அடுத்த கட்டம் இந்த மாண்புமிகு தமிழக முதல்வர் நடவடிக்கை எடுக்கவில்லை என்பதால் அடுத்த கட்டமாக பாபா சாஹேப் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுடைய கடைசி ஆயுதமாக இருக்கக்கூடிய இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய உயர்நீதிமன்றத்தை தான் நாங்கள் நாட வேண்டியதாக இருக்கிறோம். அந்த உயர்நீதிமன்றத்திலே தலைமை நீதிபதி என்ன சொல்கிறார், அந்த தலைமை நீதிபதியுடைய தீர்ப்பு எப்படி இருக்க வேண்டும், இந்த ஆபாச நிகழ்வுகளை அவர் அங்கீகரிக்கிறாரா அல்லது இந்த பிக் பாஸ் என்கின்ற நவீன விபச்சார விடுதிகளுக்கு இந்த உயர்நீதிமன்ற
என்பதற்காக நான் இன்றைக்கு வழக்கறிஞராய் இன்றைக்கு மக்கள் மன்றத்திலே உங்கள் முன்னால் என் கருத்துக்களை பதிவு செய்யப்பட்டிருக்கிறேன். பின்வரும் நிகழ்வுகளை இது தமிழக அரசு என்ன நடவடிக்கை என்பதை உங்களோடு நானும் சேர்ந்து காத்துக் கொண்டு பார்க்கிறேன். நன்றி, வணக்கம் சார். பேர் சொல்லுங்க சார். அவர் பேர் சொல்லுங்க. PM சுந்தரமூர்த்தி, சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய வழக்கறிஞர் பொதுச் செயலாளர்.